ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மீனகைஸ் vlog. எல்லா மண்டேஸும் ரெஃப்ரெஷிங்கா இருக்காது. எல்லா மண்டேஸும் இந்த வாரம் நம்ம வாரம்டா, நம்ம சாதிக்க போறோம்டா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. ஒரு சில வாரம் ரொம்பவே டல் அடிக்கும். அப்படி டல் அடிக்கும்போது ஈஸியா சமைச்சு கொண்டு போயிறதுக்கு தான் இந்த சமையல். என்னோட ஸ்டைல்ல அரிசி பருப்பு சாதம். நான் இதுக்கு வந்து 1 கப்பு அரிசி, 1/2 கப்பு பயிறு வைப்பேன். வச்சு ஊற வச்சுருவேன். ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கிட்டு, என் அ குக்கர் வச்சு எண்ணெய் ஊத்தி கடுகு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு 4, 5 மிளகு போட்டு, இந்த வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவேன். வெங்காயம் நல்லா ப்ரவுன் ஆனதும், 2 பச்சை மிளகா, காரம் அதிகமா வேணும்னா 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். இதுக்கு பச்சை மிளகாவோட காரம் மட்டும் தான். அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் ஊற வச்சிருக்க அரிசிய வந்து போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உங்களுக்கு தேவைக்கான அளவு உப்பு. நான் வந்து கொஞ்சம் தூக்கலா வைப்பேன் உப்பு. அப்பதான் வந்து சாப்பாடு வெந்து வரும்போது கரெக்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் 1 கப் ரைஸ் 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணியும் வகையில 1 1/2 கப் அரிசி பருப்புக்கு நான் 3, 3 1/2 கப் வச்சு ஒரு 4, 5 விசில் விட்டு எடுத்துட்டேன்னா, அரிசி பருப்பு சாதம் ரெடி. ஈஸியா சமைச்சு கொண்டு போயிரலாம். ஸோ மண்டே டென்ஷனே இல்லாம சமைக்கணும்னா, நான் இந்த டிஷ் தான் சூஸ் பண்ணுவேன். நீங்க என்ன சூஸ் பண்ணுவீங்க?